ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சேலஞ்ச். இந்த ஸ்நாக்ஸ்ல இந்த பேப்பர்ல எல்லாத்துலயுமே ஒரு ஸ்நாக்ஸோட பேர் எழுதியிருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப 2 பேப்பர் எடுக்கிறேன்னா இப்ப 2 பேப்பர்லயும் இந்த பீஃபிஸும் இந்த ப்ரௌனி வந்திருக்குன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதான் இந்த சேலஞ்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஷன் தான் எடுக்க போறான். எடுறா 2 சீட் எடுத்துறான். வாங்க பிரிச்சு பார்க்கலாம். ப்ரௌனி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சீட்ல. நெக்ஸ்ட் ப்ரௌனி ஜெல்லி வந்திருக்கு. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா ரோஷனுக்கு வந்து ஜெல்லியும் ப்ரௌனியும் வந்துச்சு. வாங்க மிக்ஸ் பண்ணி ரோஷனுக்கு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌனியை பிரிச்சுக்கலாம். எனக்கு ப்ரௌனி செம்ம டேஸ்டா இருக்கும். பாதி மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜெல்லி, இதுதான் முக்கியமான ஐட்டம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரோஷனுக்கு ஜெல்லியும் ப்ரௌனி வந்துச்சு. வாங்க 2 மிக்ஸ் பண்ணிடலாம். கொடுத்துடலாம். ரோஷன் இருந்தாங்க. இப்ப சாப்பிட்டு ரோஷன் எப்படி ரிவ்யூ இருக்குன்னு சொல்ல போறாரு. ஜெல்லியோட சேர்த்து சாப்பிடுறா. ஜெல்லி லதக்குன்னு உழுது. உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட் இருக்கு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கா? வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ உண்மையாலுமே நல்லா இருக்கு கைஸ் டேஸ்ட். நீங்களும் மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துறேன். நம்ம ஒரு புது ரெசிபியை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரோஷனுக்கு ஜெல்லியும் ப்ரௌனியும் ரொம்ப டேஸ்டே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும்னு பார்த்தா சூப்பரா இருக்கு. ரெசிபியாவே எடுத்துக்கலாம். அது மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்தான். நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணும்னா ரெசிபி எடுத்து ஹோட்டல் ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் தான் எடுக்க போறேன். வாங்க எடுத்துடலாம். நான் 2 எடுத்துறேன். வாங்க பிரிச்சு பார்க்கலாம். ஸ்மூதி வந்திருக்கு ஃபர்ஸ்ட்லயே. நல்ல ஒரு ஐட்டம். சாக்லேட் ஸ்டிக் வந்திருக்கு गाइस. ஸ்மூதி சாக்லேட் சிப்ஸ் வந்துருச்சு. சாக்லேட் ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. வாங்க இது 2 தான் வந்திருக்கு. வாங்க கலந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ गाइस நம்ம எடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஸ்மூதியும் சாக்கோ ஸ்டிக்ஸும் வந்துச்சு. வாங்க 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2மே சூப்பரான டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாக்கோ ஸ்டிக்ஸை போட்டுக்கலாம். அரே ஸ்மூதியை ஊத்திக்கலாம். பாருங்க கைஸ், பார்க்கும் போதே எவ்வளவு டெலிஷியஸா இருக்குன்னு. சோ வாங்க சாப்பிடலாம். ஸ்பூன் நல்லா கிரஷ் பண்ணி சாப்பிடலாம். நல்லா உள்ளார அந்த ஸ்மூதி இறங்கி இருக்கும். சோ பாருங்க கைஸ், பாக்குறதுக்கு அப்படியே சாக்கோஸ் மாதிரி இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நாய்க்கு போற பெடிகிரி மாதிரி இருக்கு फ्रेंड्स. சோ பாத்தீங்கன்னா நாய்க்கு போற பெடிகிரி மாதிரி தான் இல்ல. உண்மையாலுமே சூப்பர் டிஷ். நான் இது 2த்தையும் வரும்போது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே. பட் சூப்பரா இருக்கு. நீங்களும் வேணா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம கண்ட்ராவே. ஸோ பார்த்தீங்கன்னா சபரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஷனுக்கு தான். ரோஷன் ஏற்றா 2 சீட் எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நபாட்டி வந்திருக்கு. அதே நபாட்டி தான். மாம்ஸ் மேஜிக் வந்துருக்கு கூட. நல்லா தான் இருக்கும். சரி வாங்க 2த்தையும் பிரிச்சு ரோஷனுக்கு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நபாட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாம்ஸ் மேஜிக் அம்மாக்களின் மந்திரத்தை 2 வச்சுக்கலாம். இது நொறுக்க தான் தேவை. இது பாருங்க கைஸ், அம்மாக்களின் மந்திரம் நபாட்டி சேர்ந்த பர்கர் சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். ஆனால் ரியலாகவே
ரிவ்யூ சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாப்பு ரிவ்யூவை என்னது போண்டா சொல்றா. சாப்பிடும்போது பிங்க் கலர் நப்பாட்டின் சாக்லேட் சேர்ந்த மாதிரி இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன தடவை நபாட்டியும் அம்மாக்களின் மந்திரமும் நம்ம ரோஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் தான் எடுக்க போகிறேன். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வேண்டிகிட்டு எடுக்கிறேன், நல்லா தான் வரணுன்ட்டு. பிங்கோ வந்திருக்கு. பீஃப் காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், பிங்கோவும் பீஃப் பிங்கோவும் பீஃபிஸ் நானே ஊத்திக்கிறேன். வாங்க गाइस ஊத்துவோம். எல்லாம் சாப்பிடுறீங்களா? உங்களை சாப்பிட்டீங்களா गाइस? நல்லா இருக்கும் गाइस. இது வேணா வீட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம். இந்தாங்கடா கேமராமேன். கேமராமேன் சாப்பிடுங்க. எடுத்து வா. அந்த கேமராமேனும் கொஞ்சம் கொடுங்க. ஐயட்டாங்க உள்ளார. எல்லாம் ஊத்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா பிங்கோ கூட பீஃப் ஊத்த போறோம். வாங்க பார்த்து பாருங்க எப்படி ஒரு கன்றாவியான காம்பினேஷன். அவனுக்கு வந்தது கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப டேஞ்சரஸாக வந்திருக்கு. யாரும் வீட்டில் மறக்க ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் டாக்டரை பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ட்ரை பண்ணிடலாம். டெலிஷியஸாக இருக்காது, ரொம்ப கன்றாவியாக இருக்கும். வாங்க ஒரு பைட் போகலாம். டேஸ்ட் எதுவுமே தெரியல, சப்புன்னு இருக்கு. டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இல்ல மசாலா எல்லாம் போயிடுச்சு गाइस. ஊறி போச்சா गाइस? மசாலா எல்லாம் போயிடுச்சு. யாரும் ட்ரை பண்ணானா மறக்காம கீழே தூக்கி போடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட அந்த பிங்கோவும் பீஃபிஸும் சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவரி எடுக்க போகிறோம். எடுறா 2 எடுத்தாப்புல சாமி தான் கும்பிட்றாப்புல. ஆப்பிள் ஃபிஷ் இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஆப்பிள் ஃபிஷ் சொன்ன மாதிரி ஆப்பிள் ஃபிஷ் ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்திருக்கு. ப்ரௌனியும் வந்திருக்கு. பக்காவான காம்பினேஷன். யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு டாக்டர் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஆமாம் ட்ரையே பண்ணாதீங்கன்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா சபரிக்கு ப்ரௌனியும் ஆப்பிள் ஃபிஷும் வந்திருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு ப்ரௌனி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனி நல்லா பிச்சு போட்டு ஆப்பிள் ஃபிஷ் ஊற்றிடலாம். இது பாருங்க கேஸாக போகுது. யாரும் வீட்டில் இது மாதிரி ஆப்பிள் ஃபிஷ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. இனிமேட்டு ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நாங்கள் வீடியோ பண்ணுறோன்னா அதை மட்டும் பார்த்துட்டு சிம்பிளாக இருந்துவாங்க. எந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மண் அப்படியே தண்ணியில் கலக்கிற மாதிரியே இருக்கு. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க. பெரிய மாதிரியா இருக்கு, சாப்பிடுங்க. சேர் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சபரிக்கு ப்ரௌனியும் ஆப்பிள் ஃபிஷும் வந்திருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு ப்ரௌனி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனி நல்லா பிச்சு போட்டு ஆப்பிள் ஃபிஷ் ஊற்றிடலாம். இது பாருங்க கேஸாக போகுது. யாரும் வீட்டில் இது மாதிரி ஆப்பிள் ஃபிஷ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. இனிமேட்டு ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நாங்கள் வீடியோ பண்ணுறோன்னா அதை மட்டும் பார்த்துட்டு சிம்பிளாக இருந்துவாங்க. எந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மண் அப்படியே தண்ணியில் கலக்கிற மாதிரியே இருக்கு. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க. பெரிய மாதிரியா இருக்கு, சாப்பிடுங்க. சேர் மாதிரி இருக்கு. ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? கொசு இருக்கு போடுறோம். நெக்ஸ்ட்டு கருணாக்கு உள்ள ரோஷன் ட்ரை பண்ணுவார். கருணாக்குள்ள பார்த்துக்கோங்க. பண்ணுறா சாப்பிட்றோம். மண்ணு அப்படியே தேயிற மாதிரி இருக்கு. ஆமாம் மண்ணு சரி மண்ணும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி சேராக வரும்ல, அது மாதிரி தான் இருக்குது. தலைவர் பார்த்தீங்கன்னா டேஸ்டே பண்ண மாட்டேங்கிறேன். ஆப்பிள் ஃபிஷ் மட்டும் தான் வாய் உள்ளார போகுது. வாய் உள்ளார வைடா. ஏதோ கன்றாவே இருக்கு, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். முட்டை வடை கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. எதுவும் சொல்கிறது இல்லை, சிம்பிளி வேஸ்ட். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ளேவர் கிடைக்குது. யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. நாங்கள் அதை கீழே தான் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைலான் ரோஷன் எடுக்க போகிறாப்புல எடுங்க.
நல்லா பார்த்து வச்சு எடுக்கிறாரு. என்ன வருதுன்னு பார்ப்போம். பிங்கோ பிங்கோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெல்லி புட்டிங் வந்திருக்கு. பிங்கோ புட்டிங்னா இதுதான் புட்டிங். BINGO பிங்கோ வந்திருக்கு. வாங்க. புடி கன்றாவியா இருக்குங்க நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். 4 பிங்கோ போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்பப்போ சாப்பிடுங்க, எப்பயுமே சாப்பிட்டுருக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டிங்க அந்த தண்ணி சிறப்போட ஊற்றிடுவோம். லதக்கணும் பாருங்க. லதக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா புட்டிங் பாதி போட்டுக்கலாம். லதக் முடிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிச்சு சொல்றேன் கன்றாவியா இருக்கும். இறா யாருக்கு வந்தது? ரோஷன் தானே. அது என்னன்னு தெரியல. ரோஷனுக்கு மட்டும் ஜெல்லியா வந்து புட்டிங்கா வந்துட்டு இருக்கு. பார்ப்போம், அவர் பார்த்து வச்சுட்டு எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்தாங்க ரோஷன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்றாரு, எல்லாரும் பார்த்துவாங்க. டேஸ்ட் பண்ணுறாப்புல. காரமாவும் இருக்கு, இனிப்பாவும் இருக்கும். இது சொல்றது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. எப்பயும் சாப்பிடாத டிஷ் இது. நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி போயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோஷனு, நான், சபரி எல்லாருமே சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாக்களின் மந்திரம் ஒன்று போட்டுக்கலாம். புட்டிங்கும் போட்டுக்கலாம். லதக்கணும் பாருங்க. ப்ரௌனியும் போட்டுக்கலாம். நபாட்டி இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். அப்போ எல்லாம் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட் பண்ணுறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான பெடிகிரி மாதிரி இருக்குது. குப்பையில் போடுறது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குப்பையில் போடுற மாதிரி தான் எப்படி வாய்ப்பில் போகும். ரோஷன் எல்லாத்தையும் சாப்பிடுவார், கவலைப்பட தேவை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், ப்ரௌனி, மாம்ஸ் மேட்சுக்கு, புட்டிங்கு, நபாட்டி எல்லாமே இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நல்லா தான் இருக்குது காய்ஸ். நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இல்லை, நல்லா இருக்கு. யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு சபரி சாப்பிட போகிறாப்புல. ஓகே தானே? இருக்கிற பெரிய பீஸா பார்த்து வாங்கி போட்டாப்புல. சாப்பிட்றது இப்போ ரோஷன், பைரவான் ரோஷன் நல்லா இருக்கு. ரிவ்யூ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது. யாரும் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணதை ட்ரை பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 டிஷ்ஷு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் கைஸ். மேலே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம மேலே ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.